இந்த குறுநில மன்னர்கள் வந்து இவங்க வந்து யாருக்குமே கட்டுக்கடங்காதவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். செந்தில் பாலாஜி இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். யாருக்கு? முதல்வருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நான் சொல்ல, அவர் தான் ஆரம்பித்தார். இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிற வார்த்தையை அவர் தான் ஆரம்பித்தார். கெட் அவுட் மோடிங்கிறதையும் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. அதை தான் நம்ம வந்து ஹைப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கேஎன் நேரு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கருணாநிதிக்கே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதிக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கருணாநிதி வந்து கேட்குறார், என்னையா திருச்சியெல்லாம் மொத்தமாக வளைச்சி போட்ட போல் இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கு கேஎன் நேரு கேட்குறாராம், ஆமாம் ஐயா, நீங்கள் மட்டும் என்ன சென்னையை மொத்தமாக வளைச்சி போடலையா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது வந்து திருச்சியை வளைச்சி போட்டது போகாது, அப்புறமா பையனுக்கு பெரம்பலூரை வளைச்சி போடுறாங்க. ஏன் பெரம்பலூரை வளைச்சி போடுறாங்க? மாவட்டத்தை கனிம வளம், அதுதான் காரணம். ஸோ இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், நாளைக்கு இவங்க தான் வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறார்கள். ரெண்டாவது, இந்த குறுநில மன்னர்களுடைய இரண்டாவது பரம்பரை, கௌதம் சிகாமணி, கதிர் ஆனந்த், நேருடைய பையன் அருண் நேரு, இவங்க எல்லாமே உதயநிதி வந்து கட்சி பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற இந்த இளைய தலைமுறை இருக்கு இல்லையா, இது வந்து யாருக்குமே கட்டுக்கடங்காத தலைமுறை. அதாவது உதயநிதியை விட எனக்கு தகுதி அதிகம், புத்தி அதிகம், என்னால் அவரை விட ஒரு செயலை சிறப்பாக பண்ண முடியும். ஆனால் உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரே தகுதியை வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து முதல்வராக இருக்கார் அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க முடியும். ஒரு ரிவோல்ட் ஆரம்பிக்கும் கட்சியில். இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆபத்தை உதயநிதி எதிர்நோக்கி இருக்கிறார்.